இருந்தாங்கன்னா அதை அனுப்பிச்சு வச்சுருங்க. மேற்கொண்டு சந்தேகம் இருந்துச்சுன்னா முதல்ல ஃபாலோ பண்ணுங்க, டிவிடி வாங்குங்க, முழுசா ஃபாலோ பண்ணுங்க. சந்தேகம் இருந்தால் இமெயில் மூலமா உங்களோட டவுட் அனுப்புங்க, இல்லை நீங்க ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து நான் ஒருத்தர் எல்லா இடத்துக்கும் போக முடியலங்கிறதுனால ப்ரொஜெக்டர் வாங்கி வச்சிருக்கேன் நிறைய. உங்க ஊர்ல யாராவது இந்த விஷயத்தை உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ந்து என்ன இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் கொடுத்து அவங்க நீங்க ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு காலேஜ் ஸ்கூல் அசோசியேஷன்லாம் போயிட்டு ப்ரொஜெக்டரை போட்டு காமிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி முடிஞ்சதுன்னா நீங்க செய்ய நினைச்சீங்கன்னா நீங்க ப்ரொஜெக்டர் மூலமா இல்லை டிவி மூலமா போட்டு காமிச்சீங்கன்னா அவங்களுக்கு சேர்ந்துடும். அப்புறம் ஒரு கேலண்டர் இருக்குங்க, அடுத்த வருஷத்துக்கான கேலண்டர் போட்டிருக்கு. இதுல வந்து தண்ணி சாப்பாடு எப்படி சாப்பிடணும், தண்ணி எப்படி, இந்த விஷயம் இல்லைங்களா, இந்த விஷயம் மட்டும் போட்ட மாதிரி இருக்கு. இதை வீட்டில் போய் மாட்டிட்டீங்கன்னா அடிக்கடி இதை பார்க்கும்போது ஞாபகம் வரும், இந்த மாதிரி சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் வரும். தேவைப்பட்டு அதை வாங்கி போய்க்குங்க. டிவிடி இல்லாதவங்க தயவு செய்து வாங்கிட்டு போங்க. ஏன்னா டிவிடி வீட்டில் இருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப பார்க்கணும். தேவைப்பட்டு டிவிடி வாங்கிக்கோங்க. இந்த டிவிடியில யோகா, முத்ரா, வர்மா இருக்கு. இது தேவைப்பட்டா வாங்கிக்கோங்க. இந்த புக்கு ஃப்ரீயாக கிடைக்குங்க. இந்த புக் வாங்கிக்கோங்க. இது எல்லா விஷயங்களும் இருக்கு. இப்போ ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பர்ல ஒரு ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி, இந்த நிகழ்ச்சி சம்பந்தமான கருத்து இருந்தால் எழுதி கொடுத்துட்டு போனீங்கன்னா இதை எழுதி கொடுத்துட்டு புக்கு வாங்கிக்கலாங்க. அதை எழுதி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு மெசேஜ் வரும். நான் சொன்னேன் இல்லைங்களா, என்னோட குருநாதர்னு சொல்லி ரங்கராஜ் ஜின்னு இருக்கிறாரு கவுண்டம்பாளையத்தில். அவரோட ஃபோன் நம்பர் அந்த புக்லேயே இருக்கும், 9894106291. கவுண்டம்பாளையத்தில் இருப்பார். அவர் தான் முக்கியமான குருநாதர். அவர் நேரடியாக சிறப்பு சிகிச்சை அளிக்கிறார். சிறப்பு சிகிச்சைன்னா நான் மொத்தமாக பேசிடுறேன். நீங்கள் போனீங்கன்னா உட்கார வச்சு உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம். அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்து உங்கள் பிரச்சனைலாம் சொன்னீங்கன்னா அதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்லுவார். சில டக்கு பஞ்சில் சில பாயிண்ட்ஸ் கொடுப்பாரு. அவருக்கு நிறையா வைத்தியம் தெரியும். உங்களுக்கு என்ன வைத்தியங்கன்னு அவரே முடிவு பண்ணி கொடுப்பாரு. தேவைப்பட்டால் கவுண்டம்பாளையத்தில் கோயம்புத்தூர் இருக்கிறனால உங்களுக்கு பெனிஃபிட். இந்த வெளியூரில் இருக்க சொல்லும்போது அவங்களாம் வர முடியாது. தேவைப்பட்டால் நீங்கள் போய் பார்த்துக்குங்க. என்னுடைய மானசீக குருநாதர் வேதாத்திரி மகரிஷ் ஐயா அவர்கள். இந்த மாதிரி நிறைய குருநாதர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் சொல்ல முடியாது. ஏன்னா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலே ஒரு குருநாதர் இருக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ பேர் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் கிடையாது. எத்தனையோ பேர் எவ்வளோ சொல்லிக் கொடுத்ததை நான் என்ன பண்ணியிருக்கேன், மொத்தம் சொல்லிக் கொடுத்ததை நான் மொத்தமாக ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்துட்ருக்குறேங்க. அதனால் இந்த டிவிடியை கேட்குறவங்க, இந்த நிகழ்ச்சி அட்டன் பண்ணுறவங்க, நான் பேசுகிறதுல ஏதாவது வித்தியாசமாக ஒரு தவறோ இல்லை கரெக்ஷனோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தையெல்லாம் இமெயில் ஐடி இருக்குது, anatomictreatment@gmail.com. வெப்சைட் இருக்குது, www.anatomictherapy.com இல்லை .org. இந்த வெப்சைட்டில் வந்துட்டு நீங்கள் எனக்கு சஜஷன் கொடுக்கலாம். உங்களுக்கு இருந்த புக்ஸு, டிவிடி நிறைய பேர் வச்சுருப்பீங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்பி வச்சிங்கன்னா அதை வச்சு என்ன பண்ண போகிறேன், நான் படிச்சுட்டு இன்னும் நல்ல விதத்தை சொல்லிக் கொடுக்க போகிறேன். வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் யாரோ வேறு ஸ்டேட்டில் ஒவ்வொரு நாட்டிலையும் யாராவது நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணுறதா இருந்துச்சுன்னா 2 நாள் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணலாம். 2 நாள் எப்படி இருக்குன்னா, நான் தமிழில் பேசுவேன், யாராவது அந்த லோக்கல் லாங்குவேஜில் பேசணும். இதை மட்டும் ஷூட்டிங் எடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடந்துட்டுருக்கு. அது உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க யாராவது வெளி ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா, வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா சொன்னீங்கன்னா 2 நாள் ப்ரோக்ராமில் அப்படியே ஷூட்டிங் எடுத்து அந்த வாய்ஸையும் அந்த வீடியோ லிங்க் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த லாங்குவேஜில் கொடுத்துடலாம். ஸோ அந்த ஊர் மக்களுக்கும் காப்பி போடுங்கன்னு சொல்லி ஊரில் சப்ளை பண்ணி விட்டோம்னா அது வாட்டுக்கு போய் சேர்ந்துட்டுருக்கோம். இதனால் வெளியூரில் இருக்கிறவங்க வேறு லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். டேட் கேட்டால் உடனே கிடச்சிரும். எந்த டேட்டாக இருந்தாலும் எப்படி பார்த்து கொடுத்துருவேன். அதே மாதிரி இந்த விஷயம் வந்து இது என்னோட விஷயம்னு கிடையாதுங்க. யாரெல்லாம் கேட்குறீங்களோ, டீச்சராக இருந்தீங்கன்னா நீங்கள் குழந்தைங்க சொல்லித்தரலாம். அசோசியேஷன், ஸ்கூலு, யார் எங்கே வேணாலும் இந்த விஷயத்தை பேசலாம். இது ஒரு காப்பிரைட்லாம் கிடையாது. இந்த விஷயத்தை அவங்கவங்க எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டா எப்படியாவது போய் சேர்ந்துடும். அவங்கவுங்க வீட்டில் டிவிடி போட்டு 100 பேர்த்து உட்கார வச்சு காமிக்கலாம், ப்ரொஜெக்டர் வச்சு காமிக்கலாம். ஆக மொத்தம் என்னுடைய நோக்கம் என்னென்னா, இந்த விஷயம் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இலவசமாக போய் சேரணுங்கிறது தான். அதுக்கு அவங்கவுங்க என்னென்னமெல்லாம் உங்களால் உதவி செய்ய முடியுமோ, உதவின்னா பணமாக இல்லை, இது எப்படி கொண்டு போகணுமோ நீங்களே கொண்டு போங்க. காப்பி போட்டு கொடுங்க, ஏதோ பண்ணுங்கள், என்ன பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாங்க. ஏதாவது நிகழ்ச்சி முடிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.